எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில நடந்த ஒரு கதை உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அப்படி என் மூன்றாவது கண் இந்த ஒரு ஒரு காயம் வச்சிருக்கேன். அந்த காயம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு 5 வயசு வரும். அப்போ நான் திருகோணமலையில என் வீட்டில் இருந்தேன். என் அம்மையோட வீட்டுக்கு நான் போனாங்க. என் அம்மையாண்டா என் அம்மா அப்பாவோட வீடு. அவங்களோட வீட்டுக்கு போகும்போது ஒரு ஒரு ரயில் ரோடு வரும். ரயில் ரோட் போகும்போது அதில் அந்த மர மர பா பாதை இருக்கும். அப்போ நான் சின்ன வயசுல 5 வயசுல நான் ஓடிக்கொண்டு போகும்போது அதை நான் ஜம்ப் பண்ணி கொண்டு பாஞ்சு பாஞ்சு ஓடிக்கொண்டு போனேன் முன்னுக்கு. என் அம்மாவும் என் அண்ணாவும் எனக்கு பின்னுக்கு நடந்து வந்தவங்க. அப்போ நான் ஓடிக்கொண்டு போகும்போது அந்த அந்த மர பலகையில நான் தடுமாறி விழுந்து என் தலையில அடிபட்டுட்டு, ஸோ அந்த பலகையாலேயே நான் காலில் தடக்கி விழுந்து இன்னொரு பலகையால என் தலையை அடிபட்டு ரத்தம் எல்லாம் வர தொடங்கிட்டு இப்படி கீழே நான் நான் நினைக்கிறேன். நான் விழுந்த உடனே நான் எழும்பிட்டேன். எனக்கு நான் இந்த கான்சியஸ்னஸ் ஒன்றும் போகலை. ஆனால் நான் எழும்பி என் அம்மாவுக்கு பார்க்கும்போது அந்த ரத்தம் கீழே வலிகிறதெல்லாம் எனக்கு எனக்கு உணர்ந்தது. அப்போதான் என் அம்மா பார்த்து கவலைப்பட்டுட்டு என்னை பக்கத்தில் இருக்க ரயில் ரோடுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் அவங்க மஞ்சள் எடுத்து ஒரு கட்டில் போட்டு ஒரு மஞ்சள் கட்டிட்டு பிறகு எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. நான் நினைக்கிறேன் எல்லாரும் எனக்கு பக்கத்தில் ரொம்ப பதட்டப்படும் போது நானும் பதட்டப்பட்டுட்டு மயங்கிட்டேன். அது அவங்களோட வீட்டில் அந்த மஞ்சள் கட்டின பிறகுதான். ஆனால் அப்படிதான் என் மூன்றாவது கண் நான் எடுத்த நான். என் அண்ணா நடக்கும் சின்ன வயசுல எனக்கு பழிக்கிறவர், ஓ இப்படி நீ போய் தெரிஞ்ச உண்ட சின்ன பிள்ளைத்தனத்தால ஓடி போய் விழுந்து இப்படி ஒரு பொண்ணு எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு. வேற ஒருத்தருக்கும் அப்படி இல்லை. வேற ஆக்களுக்கு இருக்கு, நான் பார்த்துருக்கேன். நெத்தில புண்கள் இருக்கும். ஆனால் என்ன மாதிரி இல்லை. என்ன மாதிரி திருகோணமலையில ஒரு ரயில் ரோட்ல விழுந்து நான் போனேன். இப்போ 2018 போகும்போது நான் பார்க்கல எந்த பலகையில நான் விழுந்து இந்த பொண்ணு வந்திருக்க மாட்டேன். ஆனால் நான் மற்ற தரம் நான் போகும்போது நான் கட்டாயமா பார்ப்பேன் எந்த பலகையில நான் விழுந்து இப்படி வந்திருக்கேன்னு நான் போய் பார்க்கணும்.